ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட மேங்கோ மென் சார்பே இது ஒரு இன்ஸ்டன்ட் வெர்ஷன். உங்களுக்கு ஐஸ்கிரீம் மேக்கர் எதுவுமே தேவை கிடையாது, டக்குன்னு நீங்கள் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் ஒரு 4 மாம்பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த இனிப்பான மாம்பழம் எடுத்துக்கோங்க, அதுதான் வந்து இதுக்கு ரியல் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாம்பழத்தை தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஃப்ரோசன் மேங்கோஸ் பண்ண போகிறோம். அந்த க்யூப்ஸை கட் பண்ணதை ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு ஓவர் நைட் வச்சுருங்க. நல்ல மாம்பழம் வந்து ஹார்ட் ஆகணும், அதுதான் வந்து இந்த சார்பேக்கு இன்ஸ்டன்ட் டெக்ஸ்சர் கொடுக்கும். ஸோ நம்ம ஃப்ரோசன் மேங்கோ தேவை, அப்புறம் சுகரு, அதுக்கப்புறம் ஒரு கை புதினா இலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இதோட மெயின் இதே வந்து இந்த ஃப்ரோசன் மேங்கோஸ் தான். ஸோ நான் வந்து ஹாமில்டன் பீச்சோட ஜார் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து ஃப்ரோசன் மேங்கோஸ் ஆட் பண்ணிவிட்டு புதினா இலை, சுகர், அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ். இந்த லெமன் ஜூஸ் வந்து ஒரு புளிப்பு கொடுக்கும், ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். இப்போ வந்து இந்த பிளெண்டரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இவங்களோட இந்த ஹாமில்டன் பீச் பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து ப்ரீசெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து வெட் ஹார்டில் வந்து ஃபைன் கொடுத்துட்டேன். ஸோ அது வந்து க்ரீமியாக ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக வந்து டைமர் செட் பண்ணி நம்மளோட ஹார்டான அந்த மேங்கோஸை அவ்வளோ ஈஸியாக ஸ்மூத்தாக பியூரே லைக் அந்த டெக்ஸ்சருக்கு கொண்டு வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. அவ்வளோதான். உங்களுக்கு சாஃப்ட் சர்வாக வேணும் அப்படின்னா இதுலேருந்து டேரெக்டாக நீங்கள் ஸ்கூப் பண்ணி உடனே சர்வ் பண்ணலாம். கொஞ்சம் ஹார்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு கண்டெய்னரில் மாற்றிட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 3 hours வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான டெக்ஸ்சருக்கு வந்துடும், நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ இதுதான், இப்படி தான் மேங்கோ சார்பே பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹாமில்டன் பீச்சை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணுங்கள். பாய்.